ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். என்னென்னக்கா ஸ்வீட் தான் அது. சீசேம், அதாவது எள்ளு வச்சு செய்ய போகிறேன். இயற்கை எள்ளுன்னு சொல்லிட்டு சும்மா 5 பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஸ்டெப்ஸு ப்ளஸ் வெயிட் கெயின் வேறு. வெயிட் கெயினுக்காக தான் நான் பண்ணுறேன். என் பேரனுக்காக, கொஞ்சம் குழந்தை லீனாக இருக்கான். ஸோ அவனுக்காக தான் நான் பண்ணுறேன். ஏன்னா குழந்தை வந்து கடித்து மென்று சாப்பிட முடியாது. கிரைண்ட் பண்ண போகிறேன் இது நான். அதனால் இது பாருங்கள், ஸ்வீட் சப்ளஸு காஃப் வரும் இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்காக ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு வெல்லம் ஒரு 5 பேக்கெட் எடுத்திருக்கேன். நெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஹெல்த் டிப்ஸ் நிறைய இருக்குது இதில். போனுக்கு நல்ல கால்சியம் எல்லாமே நல்லது. ப்ளஸ் வந்து மசில்ஸ் கூடும், அதை வெயிட் கெயின் பண்ணும். இது குழந்தைக்காக நான் செய்கிறேன். எப்படியும் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 கிலோ இருக்கும். இது 5 பேக்கெட் வந்து 1/2 கிலோ வரும், 100 கிராம்ன்ற மாதிரி. இது வந்து எப்படி ஃப்ரை பண்ணினாக்கா எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்றாமல் ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது படப்படன்னு பொரித்து வரும் கடுகு மாதிரி. அந்த பொரியல் தான் அந்த ஃபைனலாக பொரிஞ்சு அதை வறுத்துட்டோன்னு அர்த்தம். அதில் நம்ம எடுத்துக்கலாம். சவுண்டு கேட்குது பாருங்கள், படப்படன்னு பொரியுது சவுண்டு கேட்குது. இதுதான் இது வறுக்கிற தன்மை. இது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். இது வறுத்துட்டு நான் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம கை தொடுற அளவுக்கு சூடு அந்த தாங்குற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நல்லா கொஞ்சம் போட்டால் வரும். ஸோ அந்தளவுக்கு இருந்துட்டால் போதும், நம்ம அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜாரில் முதல்ல ஏலக்காய் போட்டுடலாம். ஏன்னா ஏலக்காய் மசியது ரொம்ப கஷ்டம். அதனால் முதல்ல ஏலக்காய் போட்டுட்டு இது எப்படி அரைக்கணுனாக்கா, முதல்ல பாதி எள்ளு மிக்சியில் போட்டுட்டு அது மேலே வெல்லம் போட்டு அப்புறம் மீதி எள்ளு போடணும். இந்த பாருங்கள், முதல்ல ஏலக்காய் போட்டுட்டேன், அப்புறம் எள்ளு போட்டிருக்கேன், வெல்லம் போட்டுட்டேன். இப்போ அடுத்தது இந்த எள்ளு போட்டு அரைச்சிடலாம். நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நல்லா பாருங்கள், பொறுன்னு வந்திருக்கு. இதே மாதிரி தான் ஆற வச்சுட்டு கொஞ்சம் சூடு தன்மை இருக்கிறப்பவே நம்ம அரைச்சிக்கணும். நீங்கள் அரைக்கிறப்பவே இந்த மாதிரி அரைச்சிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்வீட் போதுமா இல்லை வேணுமான்னு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வெல்லம் மேலே தூவிட்டு இன்னொரு கிரைண்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸ்வீட் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு இது லட்டு பிடிக்கணுனாக்கா இதுக்கு கொஞ்சம் ஈரத்தன்மை வேணும். ஸோ அதனால நெய் 2 ஸ்பூன் உருக வச்சுருக்கேன். இது கடையிலே போட்டு நெய் ஊற்றி இதுக்கப்புறம் இது கிளறிட்டு நம்ம லட்டு பிடிச்சிடணும். 2 ஸ்பூனில் ஊற்றிருக்கேன். நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு உண்டான ஈரத்தன்மை இருந்தால் போதும், அந்தளவுக்கு ஊற்றணும். அப்புறம் நிறைய இதுக்கு ஊற்றணும் அவசியம் இல்லை. இதோட பார்த்தீங்கன்னாக்கா நான் கருப்பு உளுந்தில் லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு ஃபுல்லாக நெய் இருந்தால் தான், எப்படியோ ஒரு 100-150 கிராம் நெய் இருந்தால் தான் லட்டு பிடிக்க முடியும். நல்லா நெய் ஊற்றி கிளறிட்டேன். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும், உருண்டை பிடிக்கும், நல்லா உருண்டை பிரியாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் செய்யணும். இப்போ இதை வந்து லட்டு பிடிச்சிட்டு வரேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லட்டு பிடிச்சாச்சு. பாருங்கள், ஏலக்காய் நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. எதுவுமே ஒரு பிசுறு கூட வெளியில் பாருங்கள். ஏன்னா ஏலக்காய் ரொம்ப நல்லது, காஃபு எறும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஏலக்காய், வாசனையாகவும் இருக்கும். இப்போ நெய் ஊற்றி நான் அந்த ஈரப்பதம் இருக்குது பாருங்கள். ஸோ லட்டு பிடிக்க ஈஸியாக வரும். நெய்யும் உடம்பு நல்லது இல்லையா, குளிர்ச்சி தன்மை அது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு சீசேம் லட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.